நம்ம இனத்தோட ஜனத்தொகை ரொம்ப வேகமா அதிகரிக்கணும் அப்படின்னு ஹிட்லர் நினைச்சாரு. அந்த திட்டத்துக்கான ஆராய்ச்சிகளும் ரொம்ப கொடூரமான முறையில நடந்ததா சொல்லப்படுது. அடால்ஃப் ஹிட்லருக்கு கீழே ஒரு மேஜர் பேராமிலிட்டரி ஆர்கனைசேஷன் அமைக்கப்பட்டுச்சு. அந்த ஆர்கனைசேஷனோட பேரு ஸ்கட்ஸ்டாஃபல். இந்த ஸ்கட்ஸ்டாஃபல ஷார்ட்டா SS அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கட்ஸ்டாஃபல் அப்படின்னு அழைக்கப்பட்ட மேஜர் பேராமிலிட்டரி ஆர்கனைசேஷனை சேர்ந்த டாக்டர்ஸ் அந்த கொடூரமான ஆராய்ச்சிகளை செஞ்சாங்க. இவங்க செஞ்ச ஆராய்ச்சிகளை சோதனை செய்யறதுக்காக சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் கொஞ்சம் கூட பாகுபாடே இல்லாம கைதிகளா நாசி கவர்மெண்டோட கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ஸ்ல அடைபட்டு வெவ்வேறு தேசிய இனத்தை சேர்ந்த மக்கள் பலி கொடுக்கப்பட்டாங்க. ஆமா, இரண்டாம் உலக போர் நடந்துட்டு இருந்த காலகட்டத்தில், அதாவது சரியா சொல்லணும் அப்படின்னா 1942 இருந்து 1945 வரைக்கும் நாசி கவர்மெண்டோட கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ஸ்ல பல கொடூரமான மனித பரிசோதனைகள் நடத்தப்பட்டுச்சு. நாம முதல்ல பார்க்க போறது பிளட் கோகுலேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அதாவது இரத்த உறைதல் பரிசோதனை. ஜெர்மனியில இருக்கிற பவேரியா ஸ்டேட்ல டச்சாவ் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு கான்சென்ட்ரேஷன் கேம்ப் இருந்தது. அந்த டச்சாவ் கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல இருந்த ஒரு மருத்துவரான சிக்மண்ட் ராசர் அப்படிங்கிற ஒரு நபர் பீட்ரூட்ல இருந்தும் ஆப்பிள்ல இருந்தும் பெக்டின் அப்படிங்கிற ஒரு பொருளை பிரிச்சு எடுத்து அந்த பெக்டின் மூலமா பாலிகால் அப்படிங்கிற ஒரு மாத்திரையை உருவாக்கினார். பீட்ரூட்ல இருந்தும் ஆப்பிள்ல இருந்தும் பிரிச்சு எடுக்கப்பட்ட பெக்டின்ங்கிறது மெட்ரோ பாலிசாக்கரைட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்ட்ரக்சரல் பாலிமர் அப்படின்னு சொல்றாங்க. போர்க்களத்துல படுகாயம் அடைகிற நாசி சோல்ஜரோட காயங்கள்ல இருந்து வெளியேறக்கூடிய இரத்தப்போக்கை தடுத்து நிறுத்துற நோக்கத்தோட தான் இந்த சிக்மண்ட் ராசர்ங்கிற மருத்துவர் பீட்ரூட்ல இருந்தும் ஆப்பிள்ல இருந்தும் பிரிச்சு எடுக்கப்பட்ட பெக்டின்ங்கிற ஸ்ட்ரக்சரல் பாலிமர் மூலமா பாலிகால்ங்கிற மாத்திரையை உருவாக்கினார். அந்த மாத்திரையை உருவாக்கிட்டு அது வேலை செய்தா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்றதுக்காக இந்த சிக்மண்ட் ராசர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டச்சாவ் கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல இருக்கிற சில கைதிகளை செலக்ட் பண்ணி அவங்களோட தொண்டையிலையும் மார்புலையும் துப்பாக்கியால சுட்டு ரத்தப்போக்கை ஏற்படுத்தி இவர் உருவாக்கின பாலிகாலுங்கிற அந்த மாத்திரையை கொடுத்து ரத்தப்போக்கு நிக்குதான் டெஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த சோதனையில அவர் கண்டுபிடிச்ச அந்த மருந்து சக்சஸ் காமிச்சதுக்கு அப்புறம் அடுத்த கட்ட சோதனையா இன்னும் சில கைதிகளை செலக்ட் பண்ணி அனஸ்தீசியா கொடுக்காம அவங்களோட கை கால்களை தனியா துண்டிச்சு அதனால ஏற்படக்கூடிய அதிகமான ரத்தப்போக்கையும் இந்த மருந்து தடுக்குமான்னு சொல்லி செக் பண்ணியிருக்காரு.